ரொம்ப ட்ரை பண்ணோம். சாரி சார், ஹீஸ் பாஸ்ட் அவே. இருட்டு அறையில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உன்னை சுற்றி அழுவாங்க. உன்னால் பார்க்க முடியும், நீ பேசுகிறது அவங்களுக்கு கேட்காது. தூரத்தில் ஒரு வெளிச்சம், உனக்கென்னே வச்ச மாதிரி ஒரு வெளிச்சம். மச்சான், நாளைக்கு நீ சாவ போகிறேன்னு என்ன பண்ணுவேன்? ஏன்டா திடீர்னு இப்படி கேட்குற? சும்மா சொல்கிறா. என்ன பண்ணுவேன்னா எனக்கு பிடிச்சது தான் பண்ணுவேன். ஓ, நம்ம செத்துருவோம் தெரிஞ்சாதா நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறோம்ல. நம்ம பாதி வாழ்க்கை அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான் அதுலேயே போயிடுதில்ல. ஐயோ ஐயோ பா. யாரோ இரு. இறைவா. ஐயா ஐயா, யார் நீங்கள்? அதை புரிஞ்சுக்கதாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பார், நான் ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா நினச்சிப்பார். நீ உன் மரண படுக்கையில் படுத்துட்டு இருக்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா உன் தங்கச்சி எல்லாம் உன்னை சுற்றி அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ நீ நினச்சி பார்ப்ப, யார் யாருக்கு நல்லது பண்ணியிருக்க, யார் யாருக்கு கெட்டது பண்ணியிருக்கன்னு. அப்போ நீ நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல விஷயமாச்சும் பண்ணியிருக்கணும். புரியலனால இல்லை, எனக்கு புரியலப்பா. நீ ஏழையாக பிறந்ததுக்கு நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? எதுக்கு பிறந்தோன்னு இருக்கு இப்போ எனக்கு. அந்த நேரத்தில் நீ யோசித்து பார்க்குறதுக்கு யூஸே இல்லை. எப்படி பிறந்தோம், ஏன் சாவறோம் நீ யாருக்குமே தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்ல விஷயம் பண்ணு, அதுவே உன் மரண பயத்தை போக்கிடும். இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கிறாங்க. ஐயோ ரொம்ப சிம்பிள் தாங்க. இருக்கிற வரைக்கும் மன நிம்மதியோட சந்தோஷமாக இருப்போம்.